வணக்கம். வார்த்தை வியாபாரி சேனலில் இன்றைக்கி அழகான ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய கதையை பார்க்க போகிறோம். அதாவது நல்ல பேச்சு திறன் உள்ள குழந்தை, சூழ்நிலையை கையாளக்கூடிய குழந்தை என்றைக்குமே நல்ல நிலைமைக்கு வரும் அப்படிங்கிறதுக்கான கதை தான் இது. ஒரு நாள் ஒரு மீனவனோட வலையில் ஒரு யாருக்கும் கிடைக்காத அரிய வகை மீன் கிடைச்சி. உடனே அந்த மீனவனுக்கு ஒரு ஆசை. என்ன அப்படின்னா, நம்ம ஏன் மன்னருக்கு கொண்டு கொடுக்கக்கூடாது, மன்னருக்கு கொடுத்து அவர் இந்த மீனை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான அவனுக்கு ஒரு நல்ல எண்ணம் வந்துச்சு. உடனே அவன் அரசவைக்கு போகிறான். அரசவைக்கு போயிட்டு இது போல் நான் மன்னருக்காக இது கடலில் கிடைக்கக்கூடிய அரிதான மீன் வகையில் நான் அவருக்கு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த மீனை கொடுக்குறான். உடனே அந்த மன்னருக்கு ஒரே சந்தோஷம். நம்ம மேலே எவ்வளவு ஒரு பிரியம் இருந்தால் இந்த மீனவன் நமக்கு எடுத்துக்கொண்டாந்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னருக்கு ஒரு பெருமிதம். உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு 500 பொற்காசை கொடுத்து இதை வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு. எல்லாம் தங்க நாணயங்கள், பொற்காசுகள். உடனே இதை கேள்விப்படுற மகாராணி, இந்த மீன் என்ன, இந்த மீன் சாதாரண மீன் தானே, இந்த மீனுக்கு போய் நீங்கள் 500 ரூபா பணம் கொடுத்துருக்கீங்க, 500 பொற்காசுகள் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட அந்த மகாராணி கேள்வி எழுப்புறாங்க. உடனே அந்த மீனவனை கூப்பிட்டு அந்த பொற்காசுகளை வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உடனே மன்னர் சொல்கிறாரு, நான் தானமாக கொடுத்துட்டேன், நான் கொடுத்ததை நான் திரும்ப கேட்டேன் அப்படின்னா நான் ஒரு மன்னனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை கண்டிப்பாக உங்களை ஏமாற்றிட்டான், நீங்கள் அவன்கிட்டேருந்து பொற்காசுகளை கண்டிப்பாக நீங்கள் வாங்கியே ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறப்ப, ஒரு கேள்வி கேளுங்க, இது ஆண் மீனா இல்லை பெண் மீனா அப்படின்னு கேளுங்க. ஒருவேளை ஆண் மீன் தான் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னா எனக்கு பெண் மீன் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஒருவேளை பெண் மீன் வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஆண் மீன் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மகாராணி ஒரு ஐடியா கொடுக்குறான். சரின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு, திரும்பவும் மீனவனை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு மகாராணி கேள்வியாக கேட்குறாங்க. ஸோ உடனே அந்த புத்திசாலி மீனவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மகாராணி யாரே, இது ஆண் மீனும் கிடையாது, பெண் மீனும் கிடையாது, இரண்டும் கலந்த ஒரு மீன், இது ஒரு வித்தியாசமான மீன் அப்படின்னு சொல்லி அவள் எதிர்பார்த்த அந்த பதிலை சொல்லாமல் இவன் புத்திசாலித்தனமாக இந்த பதிலை கூறினதும் மன்னருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. உடனே இன்னொரு 500 பொற்காசுகள் அந்த மீனவனுக்கு பரிசளிக்க சொல்லி சொல்கிறார். உடனே அப்படி பரிசளிக்கிறப்ப என்ன ஆகிடுது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 500 பொற்காசில் ஒரு பொற்காசு மட்டும் கீழே விழுந்து ஓடுது, தரையில் விழுந்து ஓடுது. உடனே இந்த மீனவன் என்ன பண்ணுறான், அந்த பொற்காசை போயிட்டு உளுந்து புரண்டு எடுக்கிறான். உடனே மகாராணிக்கு கோபம் உச்சத்தில் வருது. இவ்வளவு பொற்காசு வாங்கிட்டான், இந்த பொற்காசில் இந்த ஒரு பொற்காசு கீழே விழுகிறதுனால அது ஒன்றும் இல்லை, வேறு யாராவது ஒரு வேலையாளோ யாரோ ஒரு ஏழை எடுத்துப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்கிறான். உடனே உனக்கு இவ்வளவு பேராசை கூடாது மீனவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனவனை அவ முறைப்போடு அவள் திட்டுறான். உடனே அந்த மீனவன் சொல்கிறான், அம்மா நான் இந்த பொற்காசை ஓடி போய் அதை இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்ததுக்கு காரணம் நான் அதன் மேல் உள்ள ஆசையினால் கிடையாது. அந்த பொற்காசில் நம்ம மன்னனுடைய முகம் பொறிக்கப்பட்டிருக்குது. அந்த பொறிக்கப்பட்ட முகம் வேறு யாராவது மிதிச்சிட்டாங்க அப்படின்னா என்னுடைய மனசு தாங்காது. அதனால் நான் அந்த பொற்காசுகளை கீழே விடாமல், நான் கீழே விழ விடாமல் அதை நான் எடுத்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். உடனே மன்னருக்கு இன்னமும் அதிகமான அவன் மேலே இன்னமும் அதிகமான என்ன சொல்கிறது, ஒரு பாசம், ஒரு நேசம் வந்துடுது. உடனே இன்னொரு 500 ரூபா, இன்னொரு 500 பொற்காசுகள் கொடுத்து அவனுக்கு கட்டி பிடிச்சிக்கிறாரு. உடனே இதுக்கப்புறமும் நம்ம கேள்வி மேலே கேட்டு நம்ம அவனை துன்புறுத்தக்கூடாதுன்னு அப்படி மகாராணியும் அமைதியாகிடுறாங்க. ஸோ இங்கே என்ன அப்படின்னா, இந்த கதையில் ஒரு சூழலை நம்ம எவ்வாறு கையாள வேண்டும், ஒரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி நம்மளுடைய வாய் திறமையால் நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத மூலமாக இந்த கதை சொல்லுது. ஸோ நாமளும் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அழகாக அதை கையாண்டோம் அப்படின்னா நம்மளாலையும் எந்த ஒரு கடின சூழலையும் வெற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய சாராம்சம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. வார்த்தை வியாபாரி சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. தேங்க்யூ.